வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எலுமிச்சைப்பழம் ரசம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை 4 கட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு அதையும் நல்லா சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு அதையும் நல்லா ஒரு சுற்று அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் அதையும் தாளிச்சிடுங்க. ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சை பழம் பாதியை எடுத்து அதை பிழிஞ்சிருங்க. இன்னொரு பாதியை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் சேர்க்கணும். அதோட ஒரு பிடி கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. எலுமிச்சை பழம்லாம் பிழிஞ்சிட்டு நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சிட்டு சூப்பராக ஏதாவது ஒரு பொரியல் இல்லைன்னா வறுவலோட இந்த ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.